பெதஸ்தா மிஷன் ட்ரஸ்ட் வழங்கும் இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் என்கின்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவ செய்தி அளித்து உங்கள் அற்புதத்துக்காக ஜெபிப்பவர் ரெவரண்ட் பி. சாம்சன் காமராஜ் அவர்கள். தேவ செய்தியை கேட்டு பயன்பெறுங்கள், அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் இந்த தொலைக்காட்சி ஊழியத்தை தவறாமல் பார்த்து வருகிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன், நன்றியும் கூறிக்கொள்கிறேன். இந்த ஊழியத்தை தாங்குகிற, இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் நன்றியும் கூறிக்கொள்கிறேன். தொடர்ந்து நீங்கள் ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த வாரத்தில், கடந்த நாளில் பார்த்த அந்த செய்தி அநேகருக்கு பிரயோஜனமாக இருந்துன்னு சொல்லி சொன்னீங்க. உண்மையிலே ஆவியானவர் உங்களுக்குள்ளே கிரியை செய்திருக்கிறார். தொடர்ந்து இந்த நாளிலேயும் அதனுடைய தொடர்ச்சியை தான் நாம் பார்க்க போகிறோம். ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படியே ஆலய போடுகிறேன். உங்களுடைய வார்த்தையின்படியே, அந்த வார்த்தையின்படியே என்று சொல்றதற்கு காரணம் என்ன? அதான் போன வாரத்தில் சொன்னேன். போதகம் பண்ணினார், அந்த போதனையை பேதுருவும் கேட்டார். போதனையை கேட்கிறவர்களுக்குள்ளே விசுவாசம் வரும். போதனையை கேட்கவில்லை என்று சொன்னால் விசுவாசம் வராது. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், அபிஷேகம் பட்டுட்டேன், அதே போல் நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன், சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டேன், இதெல்லாம் என்கிட்ட இருக்குது, அதனால நான் நிறைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வேன். இல்லைங்க, இன்றைக்கு சர்டிஃபிகேட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறாங்க, வாங்குறாங்க. சர்டிஃபிகேட்டுக்கு ஒரு மதிப்பு கிடையாது. ஒன்றே ஒன்றுக்கு ஒரு மதிப்பு என்ன தெரியுமா? இயேசுவின் போதனையை சரியாய் புரிந்து கொண்டு ஆழத்திற்கு போகிறதுக்கு தகுதியா இருக்கிறீங்கன்னா நீங்க தாங்க ஆண்டவருடைய பிள்ளை. நீங்க தான் உண்மையான சத்தியத்தை அறிந்த ஒரு பேதுருவை போல. நீங்கள் இன்றைக்கு செய்திக்காக வாசிக்க வேண்டிய பகுதியை வாசிக்க கேட்கலாம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர் போதகம் பண்ணி முடிந்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவே. இந்த வேளையில இந்த வசனத்தின்படி தொடர்ந்து நீர் எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறேங்க தாவே. அடியனை மறைத்துக் கொள்ளும். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் என்று சொன்னது போல பிதாவின் ஆவியானவர் எங்களோடு பேசும் ஆண்டவர். இன்றைக்கு பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்கட்டும் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தினால் இந்த வார்த்தை பிள்ளைகளுக்கு பிரயோஜனமா இருக்க முடியாத ஜெபிக்கிறேன். தொடர்ந்து கிருபைச்சு இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். வாசிக்க கேட்ட அந்த வசனம் பார்த்தீங்கன்னா, அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு, அது வரைக்கும் போதனையை கேட்டுக்கிட்டே இருந்தாருங்க. யாரு? சீமோன் பேதுரு போதனையை கேட்டுக்கிட்டே இருந்தார். நான் போன வாரத்தில் சொன்னேன், போதனையை கேட்கணும், சத்தியத்தை கேட்க வேண்டும், சத்தியத்தை வாசிக்க வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும். 1ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். வேதத்தில் பிரியமா இருக்க வேண்டும். ஏன்னா லூக்கா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். நெருக்கம், இயேசுவின் இடத்துல நெருங்கிற ஒரு அனுபவம். வேத வசனத்தை கேட்கிறதற்கு நெருங்கினார்கள். அந்த நெருக்கம் தான் பேதுருக்கு உண்டானது. அந்த நெருக்கம் தான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் இயேசுவுக்கும் நெருக்கம் உண்டாக வேண்டும். நெருங்கி பழகிற தேவன், உங்களோடு நெருங்கி பழகிறவர், ஒரு தகப்பனை போல, ஒரு தாயை போல, ஒரு சகோதரரை போல, ஒரு சிநேகிதனை போல நெருங்கி பழகிற ஆண்டவராகிய இயேசு இன்றைக்கு அவர் உங்கள் அருகாமையில் இருக்கிறார். போதகம் பண்ணி முடித்த பின்பு போதனை பண்ணுகிறார். அந்த போதகம் பண்ணி முடித்த பின்பு அதுவரைக்கும் போதகத்தை கேட்டுக்கொண்டிருந்தார்.
இயேசு பேசிக் கொண்டிருந்தார், இங்கே ஜனங்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அதுல பேதுருவும் அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தார். அருமையானவர்களே, இந்த தொலைக்காட்சியின் மூலமாக தெய்வ செய்தியை கேட்கிற நீங்கள், ஏதோ நம்ம கேட்கிறோம். இன்றைக்கு அடுத்தால வரக்கூடியவர் என்ன பேசுறாரு, அதுக்கு அடுத்தால வர்றவங்க என்ன பேசுறாங்க, இதுக்கு முன்னால உள்ளவங்க என்ன பேசுறாங்க, அப்படி அல்ல. உங்க கூட ஆவியான பேசுகிறாரா? உங்க கூட ஆவியான பேசுறாரா? ஆண்டோட வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குதா? அது நீங்க பாருங்க. நான் ஆழத்துக்கு போறோம். ஆழத்துல போகிறதற்கு தேவை போதனை. போதனை இருக்குன்னா எவ்வளவு பெரிய ஆழமா இருந்தாலும் துணிஞ்சு போகலாம். சீசர்கள் மட்டும் படகுல போறாங்க. அப்போ திடீர்னு கடல் கொந்தளிக்க ஆரம்பிச்சுது. பயங்கரமா கொந்தளிக்குது. பார்த்து பயப்படுறாங்க. ஐயோ பயப்படுறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அலைகளுக்கு மேல வந்த உடனே ஐயோ இது என்ன, இன்னும் பயப்படுறாங்க. ஐயோ இது என்ன. எத்தனையோ பேர் கடல்ல விழுந்து தற்கொலை பண்ணிருப்பாங்க. அந்த ஆவியில ஒன்னா இருக்கும். படகுல இருந்து பயப்படுறாங்க. இயேசு சொல்றார், பயப்படாதீர்கள், நான் தான். அந்த வார்த்தை அவர்களுக்குள்ள, பயப்படாதீர்கள், நான் தான் என்று சொன்ன உடனே இதே பேதுரு என்ன சொன்னா தெரியுமா? நீங்களா? நீங்க அப்படின்னா நானும் கடல்ல நடக்கட்டுமா? நட. உடனே நடக்க ஆரம்பிச்சாருங்க. அந்த வார்த்தை வந்த உடனே ஒரு படகு வீட்டுல இருந்து கடல்ல இறங்குறாரு. என்ன சந்தோஷம் தெரியுமா? படகுல இருந்து கடல்ல இறங்கின உடனே நடக்கிறாரு. கடல்ல நடக்க வைக்கிற தெய்வம் ஆண்டவராய் இயேசு நடக்கிறார். கடல்ல நடக்கும்போது நினைக்கிறாரு, ஐயோ நான் படகு, நான் கடல்ல. திடீர்னு யோசிக்கிறார். இயேசுவை பார்க்கறத விட்டு கடலை பார்த்தாரு. உள்ள போறாரு. இயேசுவை பார்த்து கொண்டு இருக்க வரைக்கும் நமக்கு எந்த ஆபத்து எதுவும் ஒண்ணும் பண்ண முடியாது. இயேசுவை பார்க்கறத விட்டுட்டு கொஞ்சம் நம்ம விலகணும்னா சாத்தான் உள்ள வந்துருவான். அதுக்குதான் எனக்கு ஒத்தாசை ஒரு பர்வதங்களுக்கு நேராக என்னுடைய கண்களை ஏறெடுக்கிற இயேசுவுக்கு நேராக அவர்கள் அவர் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர் முகங்கள் வெட்கப்படுவதில்லை. போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, போதகம் முடிஞ்சு போச்சு, இப்போ சீமோனை பார்க்கிறாரு. ஏன் சீமோனும் போதகத்தை கேட்டார்ல, சீமோனை பார்க்கிறார். சீமோனை பார்த்து ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். என்ன கடல்? பகல் கடல். பகல்ல போறார். அதுதான் இயேசு சொன்னாரு மத்தேயு 6:33 முதலாவது தேவ ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். அதான் பகற்கடல். பகற்கடல். அப்ப ஆவிக்குரிய கடலுக்குள்ள வர்றாரு. ராத்திரி எல்லாம் மீன் பிடிச்சம்ப ஒண்ணுமே கிடைக்கல. ராத்திரி எல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்றும் ஆகப்படல. பகல் கடல் பாருங்க. பகல் கடல் ஆவிக்குரிய கடல் சொன்னேன். ஜோம் நல்லா கிடைச்சிருமா? பிரசங்கம் மட்டும் கேட்டா எல்லாம் கிடைச்சிருமா? வார வாரம் ஆலயத்துக்கு போன எல்லாம் கிடைச்சிருக்குமா? டெய்லி ஜோம் நல்லா கிடைச்சிரும்? கிடைக்கும், கிடைக்குங்க. முதலாவது தேவ ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகள் பூமிக்குரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா தேவனுடைய ஆசீர்வாதத்தை, தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நீங்க தேடுங்க. ராஜ்யத்துக்குரியது என்ன? பேதுரு போதகத்தை கேட்டாருங்க. ராஜ்யத்துக்குரியது, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியதை கேட்டதுனால இப்போ பகல் கடல் ஆழத்துல கொண்டு போய் வலைய போடு. ஏன்னா போதகம் இருக்குல்ல, இப்போ போதகம் இருக்குது, தேவனுடைய வார்த்தை இருக்குமே. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் செங்கடலுக்கு வந்து நிக்கிறாங்க. செங்கடல் வந்து நிக்கும் போது ஒரு பக்கத்துல ஜனங்கள் கூக்குரல்றாங்க, செங்கடல் வழியா ஏன் எப்படி போக முடியும்? எகிப்துல நாங்க சாகிறத விட செங்கடல் சாகணுமா? இப்ப எல்லாம் கேள்வி கேட்டு மோசைக்கு விரோதமா முறுமுறுக்கிறாங்க. ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்னார், உன் கையில இருக்கிறது கோல், கோலை நீட்டு, அவ்வளவுதான், நீட்டு. எல்லாம் பார்த்திருப்பாங்க, இவர் கோலை நீட்டி என்ன ஆக போகுது?
வார்த்தை யாருடைய வார்த்தை தெரியுமா? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் செங்கடலும் ரெண்டா பழக்கம். தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்தால் யோர்தானும் இரண்டாக பிரிந்து நிற்கும். தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்தால் மலைகளும் அகன்று போகும். தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தைக்கு இப்ப அந்த வார்த்தை எடுத்துட்டு போறாரு பேதுரு, ஆழத்துல கொண்டு போய் போடும்படி. இப்பதான் அவர் சொல்றாரு 5வது வசனத்துல, அதற்கு சீமோன், ஐயரே, இவர் யார்? ஐயர். இயேசு என்பதை புரிந்து கொண்டார். சொல்லுகிறவர் யார்? அவர் தாங்க இயேசு. அவர்தான் இயேசு. அந்த வார்த்தையை புரிந்ததுனால, ஐயரே, ராமுழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம். ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்ட உண்மைதான். நாங்கள் பிரயாசப்பட்டதெல்லாம் உலக பிரகாரமான பிரயாசம், உலகம் என்கிற கடல்ல. ஆனா இப்போ ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே, உம்முடைய வார்த்தை, ஏன்னா வார்த்தை கேட்டாங்களே, போதகம் கேட்டிருக்காங்கல்ல, அதனால உம்முடைய வார்த்தையின்படியே வலைய போடுங்க. வலைய எடுத்துட்டு போறாரு. வலைன்னா என்ன சொன்ன? ஒரு மனுஷனுடைய இருதயம், ஆவிக்குரிய பிரகாரமாக இருதயம், உலக பிரகாரமான வலையை எடுத்துட்டு போறாரு. ஆவிக்குரிய பிரகாரமான வலையாகிய இருதயத்தையும் கொண்டு போறார், இருதயத்தோடு போறார். அதாங்க நம்முடைய இருதயம் சுத்தமா இருந்தா நம்ம எதிர்பார்க்கிறதுக்கும் மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எதிர்பார்க்கிறதுக்கும் மேலான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ பேதுரு என்ன பண்றார் தெரியுமா? அவர் சொன்னபடியே என்ன செய்றாங்க? ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலைய போடுகிறேன் என்றார். 6வது வசனத்தை வாசிக்கலாம். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழித்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். பாருங்க, இப்ப என்ன நடக்குது? இயேசு சொன்ன மாதிரியே ஆழத்துல கொண்டு போய் வலைய போடுறாங்க. வலை போட்ட உடனே அந்தபடியே அவர்கள் செய்து என்ன சொன்னாரு ஏசப்பா, அதுவே செய்யறாங்க. அவர் சொன்னதை நீங்க செய்யுங்க, உங்க வாழ்க்கையில இருக்கிற குறைவெல்லாம் மாறும். நம்புறீங்களா? அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க. ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டேன், இவர் சொன்னா கேட்ட உடனே நடந்துருமா? இவர் சொன்ன உடனே நடக்குமா? எப்படின்னா நீங்க அப்படியேதான் இருக்கணும். உங்க வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்லுற வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியணும். அவர் சொன்ன வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படுத்திட்டீங்க, உங்க வாழ்க்கையில பெரிய ஒரு ஆசீர்வாதம் வரும். ஆண்டவர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படுத்தீங்களா? எத்தனை வார்த்தை உங்களுக்கு ஆண்டவர் சொன்னாரு, ஆனா நீங்க இந்த காதுல கேட்கறீங்க, இந்த காதுல விட்டுறீங்க. இன்றைக்கு ஒருவேளை நேற்று வரைக்கும் அப்படி இருக்கலாம், ஆனா இன்றைக்கு இயேசு என்றும் அற்புதம் செய்கிறார். இன்றைக்கு உம்முடைய வார்த்தையின்படியே வலைய போடுகிறேன் என்று சொல்லி வலைய கொண்டு போங்க. உடைய இருதயம் முழு இருதயத்தோடு நீங்க போங்க. ஆழத்துல கொண்டு போய் வலைய போடுறாரு பாருங்க. ஆழத்துல கொண்டு போய் வலைய போட்ட உடனே தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். வலை கிழிந்து போகிற அளவுக்குன்னா கொண்டு போன வலை ஒரு பக்கத்துல பாருங்க, அவர் மீன் பிடிக்க வலையை எடுத்துட்டு போனார், சரியா? 2வது ஒரு வலை, ஆவிக்குரிய வலை. அது என்ன தெரியுமா? நிரம்பி வழியத்தக்க கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள். மறுபடியும் சொன்னது போல இந்த இருதயமாகிய வலை கிழிஞ்சு போகிற அவ்வளவு சந்தோஷங்க. எதிர்பார்க்காத வலை கிழிந்து போகிற அளவுக்கு மீன். நீங்க தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சீங்கன்னா உங்க இருதயம் சந்தோஷப்பட்டு பூரிக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு அதிசயம் செய்ய போறார். நம்புறீங்களா? உங்களுக்கு தான். எனக்கா? என் பிரச்சனை எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றுமாகப்படவில்லை, ஆகிலும் வார்த்தையின்படி வலை போடுறதுன்னு சொல்லி போட்டார்ல, போட்டதுனால என்ன நடந்துச்சு தெரியுமா? வலை கிழிந்து போகிற அளவுக்கு மீன் கிடைச்சது. எதிர்பார்க்காத ஆசீர்வாதம். அதுதான் போதனையை கேட்ட உடனே ஆண்டோட வார்த்தை கீழ்ப்படி ஆரம்பிச்சிட்டாருங்க. முதல்ல சொன்ன பாயிண்ட் என்னன்னா, அவர் கரைக்கு வந்தார், படகை விட்டு இறங்கினார். அப்படின்னா நான் என்கிற அந்த படகை விட்டு இறங்கினார். 2வது வலை அலசினா தன் பாவங்களை அறிக்கை செய்தார். 3வது போதனையை கேட்டார்.
4வது போதனையை கேட்கும் போது அவருக்கு என்ன பண்ற விசுவாசம் வந்துச்சு. விசுவாசம் வந்த உடனே 5வது அவர் என்ன பண்றாரு தெரியுமா? ஆழத்துல கொண்டு போறார். 5வது ஆழத்துல தைரியமா போறார். ஏன் தெரியுமா? இப்போ 6வது ஆண்டோட வார்த்தையோடு கூட போகிறார். 7வது பெரிய அதிசயம், வலை கிழிந்து போற அளவுக்கு மீன், வலை கிழிந்து போற அளவுக்கு ஆசீர்வாதம், இருதயம் பூரிக்கிற அளவுக்கு ஆசீர்வாதம். 7வது என்ன நடந்துச்சு தெரியுமா? 7வது வசனத்தை வாசி கேட்கலாம். அப்பொழுது மற்ற படகில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழ்ந்து போகத்தக்கதாக நிரப்பினார்கள். 7வது பாருங்க, 2 படகுகள். உங்களுக்கும் ஆசீர்வாதம், உங்க கூட்டாளிக்கும் ஆசீர்வாதம், உங்களுக்கும் ஆசீர்வாதம், உங்க குடும்பத்திற்கும் ஆசீர்வாதம், உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்க பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதம். பாருங்க, இவருடைய படகு மட்டுமல்ல, கூட்டாளியுடைய படகும் நிரம்புற அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார். உங்க மூலமாக நீங்க மட்டும் ஆசீர்வதிக்கப்படுறதில்ல, உங்க மூலமா குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உங்க நண்பர்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. பாருங்க, ராமுலோதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படியே வலையப்படுகிறேன். வலைய போட்டு வலை கிழிந்து போற அளவுக்கு மீன் கிடைச்சது இல்ல. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? அது அவருக்கு மட்டுமல்ல, 8வது பாத்தீங்கன்னா மற்றவர்களுக்கும் உதவி செய்யற அளவுக்கு கர்த்தர் அவர் ஆசீர்வதித்தார். மற்றவர்களுக்கும் உதவி செய்யற கூட்டாளிகளுக்கும் உதவி செய்யற அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார். 9வது அவர் என்ன பண்றாரு? 8வது வசனத்தை வாசி கேட்கலாம். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். பாருங்க, 9வது சொல்ற காரியம், சீமோன் பேதுரு அதை கண்டு அந்த ஆச்சரியத்தை பார்க்கிறாருங்க, அதிசயத்தை பார்க்கிறாரு. ஏன்னா அவர் தான் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை. அவரால கிரகிக்க முடியாத, அப்படின்னா ஆராய்ந்து முடியாத ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அதனால அவர் கையும் ஓடல, காலும் ஓடல. அவர் என்ன பண்றாரு தெரியுமா? பேதுரு அதை கண்டு அப்படியே அவருடைய பாதத்தில் விழுந்துட்டாருங்க. அற்புதத்தை கண்டு, அதிசயத்தை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்த பேதுரு, உங்களுக்கு ஆண்டவர் செய்த எத்தனை நன்மைகள், எத்தனை அதிசயங்கள், ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்களா? இன்றைக்கு ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து ஆண்டவர் செய்த நன்மைக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி பாருங்க. இவ்வளவு நாள் வரைக்கும் எத்தனை அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில தேவன் செய்திருக்கிறார். நன்றி சொன்னீங்களா? எத்தனை காரியங்கள் வாழ்க்கையில செய்ததுக்கு நன்றி சொல்லி இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நன்றி சொல்லி பாருங்க, நிச்சயமா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பா. அவர் சொல்றாரு, பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்துட்டாருங்க. 10வது இயேசுவின் பாதத்தில் விழுந்துட்டாரு. அதிசயத்தை கண்ட உடனே அவருக்கு ஒண்ணுமே ஓடல, இயேசுவின் பாதத்தில் தன்னை அப்படியே அர்ப்பணிச்சிட்டாருங்க. சரண்டர் பண்ணிட்டார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காம இருக்கீங்களா? ஆண்டவருக்கு நீ ஒப்பு கொடுக்கிறீங்களா? முழுவதுமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க. பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆவிக்குரிய கடல்லே போகிறார், ஆவிக்குரிய அனுபவத்திலே வளரும் போது அவர் என்ன சொல்றார் தெரியுமா? 10வது இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரை முழுவதுமாய் அறிந்து கொண்ட பேதுரு, இயேசுவை முழுவதுமாய் அறிந்து கொண்ட பேதுரு. அருமையானவர்களே, இயேசு முழுமையை அறிந்து கொண்டீங்களா? இயேசு கிறிஸ்து உங்களுக்காக தான், உங்கள் பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறல்களுக்காக அவர் காயப்பட்டு, அவர் நொறுக்கப்பட்டு, அவர் மரித்து 3வது நாள் உயிரோடு எழும்பினார். இன்றைக்கும் இயேசு ஜீவிக்கிறார். இன்றைக்கும் இயேசு உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். நம்புறீங்களா? இந்த நாளிலும் கூட இயேசு உயிரோடு இருக்கிறாருங்க. அடுத்த 11வது சம்பவம் என்ன நடக்கு தெரியுமா? அவர் சொல்றாரு, நான் பாவியான மனுஷன், நான் பாவி, ஒத்துக்கிட்டாருங்க. நான் பாவியான மனுஷன். அருமையானவர்களே, அதிசயத்தை கண்ட உடனே அவன் அறியாமலே சொல்றாரு, நான் ஒரு பாவி, நான் ஒரு பாவி. இந்த வேளையில நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு அதிசயம் வாழ்க்கையில் நடக்க போகுது. நீங்க செய்யற தொழில்ல இயேசுடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிந்து இயேசுவின் வார்த்தையின்படி நீங்க நடப்பீங்கன்னு சொன்னா
நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு அதிசயம் உங்க வாழ்க்கையில் நடக்க போகுது. எதிர்பார்க்காத ஒரு நன்மை வாழ்க்கையில வரப்போகுது. பேதுரு இதுவரைக்கும் இவ்வளவு மீன்களை பிடிச்சதல்ல. இவ்வளவு மீன் பிடிக்க காரணம் என்ன தெரியுமா? அவர் ஆண்டவர் அவருடைய போதனையை கேட்டார். ஆண்டவரே என்று பாதத்தில் விழுந்து விட்டார். விழுந்த மட்டுமல்ல, அவர் சொல்றாரு, நான் பாவியான மனுஷன், நான் பாவியான மனுஷன். நீங்க ஒருவேளை நினைச்சிருக்கலாம், என் பலத்தில தான் இந்த வேலை நடந்துச்சு, என் திறமையில தான் இதெல்லாம் நடந்துச்சு, இதெல்லாம் எனக்குள்ளதான் அப்படி நினைச்சுட்டு இருந்தீங்களா? வெறுமை வெறுமை வெறுமை, ஒன்று இல்ல ஒன்றும் இல்ல ஒன்றும் இல்ல. ஆனா இன்றைக்கு அதே பேதுரு இயேசுவின் பாதத்தில் விழுந்து பாவியாகிய மனுஷன் இயேசுவுக்கு என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறீங்களா? ஆண்டவரே, நான் பாவி, என் பாவங்களை மன்னியும், என் அக்கிரமங்களை மன்னியும். ஒருவேளை உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று நான் நன்றி இல்லாமல் இருந்து என் ஆசீர்வாதத்தை இழந்திருக்கலாம். இன்றைக்கு நான் பாவியான மனுஷன் என்பதை ஒப்பு கொடுக்கிறீங்களா? நான் ஒரு பாவி, ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லை. என்னுடைய பலத்தில் எவ்வளவோ போராடி பார்த்தேன், ஒன்னும் இல்லை. என்னுடைய திறமையில எவ்வளவோ போராடி பார்த்தேன், ஒன்றும் இல்லை. ஆனா நான் ஒரு பாவியான மனுஷன். பாவியான மனுஷன் எப்போ தங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையே மாறுதுங்க. வாழ்க்கையே மாறி போகுது. நினைக்கலாம், நல்லா நான் ஊழியம் செய்றேன், நல்ல பிரசங்கம் பண்றேன், நல்ல நான் ஆச்சம் ஆதாயம் பண்றேன், நிறைய ஆத்துமாக்கள் இருக்கிறேன், அதெல்லாம் சரிதான். ஆனா நீங்க இயேசுவின் பாதத்தில் விழுறீங்களா? இயேசுவின் பாதத்தில் விழுந்து அவருக்கு நன்றி சொல்றீங்களா? பிரைஸ் சொல்லா. உங்களுடைய ஊழியத்துல கர்த்தர் ஒரு புது காரியத்தை செய்ய போகிறார். எதிர்பார்க்காத நன்மைகளை கர்த்தர் செய்ய போகிறார். உங்க ஊழியத்துல கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை நீங்க செய்துட்டு இருக்கிறீங்களா? உண்மையிலேயே கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை நீங்க செய்தீங்கன்னா உங்க ஊழியத்துல புது புது காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அவர் கேட்கிற காரியம் என்ன தெரியுமா? நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றார். நீர் என்னை விட்டு போக வேண்டும். ஏன் அப்படி சொன்னார் தெரியுமா? நீங்க இங்க இருக்கிறதுக்கு நான் தகுதி இல்லை. பாருங்க, பாதத்தில் விழுந்தது ஒரு காரியம், பாவி என்று சொன்னது ஒரு காரியம். அடுத்தால சொல்றாரு பாருங்க, 13வது காரியம் சொல்றாரு, நீர் இங்க இருக்க வேண்டாம், இங்க விட்டு போங்க. காரணம் என்னன்னா, நீங்க இங்க இருக்கிறதுக்கு நான் தகுதி இல்லை, நீங்க இங்க இருக்கிறதுக்கு நான் தகுதி இல்லை அப்படிங்கிறார். இதெல்லாம் இயேசு பார்த்துட்டே இருக்கிறார். பார்த்துட்டு கடைசியில ஏன் இவர் இப்படி சொன்னார் அப்படின்னா 14வது காரியம் 9வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடினால் அப்படி சொன்னான். பிரமிப்பு, 14வது காரியம், பிரமிப்பு உண்டானபடியா, ஆச்சரியம் உண்டானபடினால் அவன் அப்படி சொல்ல ஆரம்பிச்சுட்டான். அவனுக்கே ஒரு ஆச்சரியங்க, ஒரு ஆச்சரியம், ஆச்சரியமான பிரமிக்கப்படுற அளவுக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போறார். முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலைய போடுறேன்னு சொல்றீங்களா? ஆண்டுடைய வார்த்தையின்படியே வலைய போட போறீங்களா? நீங்கள் எதிர்பார்க்காத நன்மைகள் வரும். பிரமிப்பு உண்டானது. 15வது காரியம் 10வது வசனத்தை வாசி கேட்கலாம். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். பாருங்க, கடைசி பாயிண்ட் என்னன்னா, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய். பாத்தீங்களா? அப்ப அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா உலக வேலையை விட்டுட்டு புதிய ஒரு வேலையை ஆண்டக்கூடிய புதிய வேலை அப்பாயின்மெண்ட் கொடுக்கிறாருங்க. புதிய அப்பாயின்மெண்ட். ஹல்லேலூயா. புது காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். இதுவரைக்கும் நீ மீன் தான் பிடிச்சுக்கிட்டு இருந்த, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய். இது முதல், எல்லாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? இது முதல், இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? ஆனா இன்றைக்கு இயேசு சொல்றாரு, இது முதல் உலக பிரகாரமான மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்த, ஆனா இன்று முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் மாறுவாய். மனுஷரை பிடிக்கிறவனாக நினைச்சே பார்க்க முடியல. அந்த வார்த்தை தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நடக்கிறது. ஒரே ஒரு பிரசங்கத்துல
3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. தேவனுடைய பிள்ளைகளை ஒரே ஒரு பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. பாருங்க, இனி மீன்களை பிடிச்சு ஆச்சரியப்பட்ட, ஆனா மனுஷர்களை பிடிக்கிறத மாற்றேன். ஒரு நிமிஷம் கண்களை மூடுமா. நீங்க அறியாத ஒரு காரியங்களை பெற்றுக்கொள்ள போறீங்க. நீங்கள் அறியாத ஒரு காரியங்கள். நன்றி ஆண்டவரே, இந்த வேளையில கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, தொலைக்காட்சி முன்பதாக, யூடியூப் மூலமாக, பேஸ்புக் மூலமாக செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் மேல கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, இன்றைக்கே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் ஆண்டவரே. தொடர் செய்தியை கேட்டுக்கொண்ட பிள்ளைகள் ஆண்டவரே, கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இது இந்த 4 பாகத்தையும் கேட்ட செய்தி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் வார்த்தையின்படியே வலைய போடுகிறேன். ஹல்லேலூயா. வார்த்தையின்படியே வலைய போட்ட நிமித்தமாக வலை கிழிந்து போகிற அளவுக்கு மீன் கிடைத்தது. ஹல்லேலூயா. மீன் கிடைச்சதுனால அவர் பாதத்தில் விழுந்துட்டார். நான் பாவி என்று சொல்லுகிறார். நீ கூட இருக்க வேண்டாம்னு சொல்றாரு. ஆனா இயேசு சொல்றாரு, இதெல்லாம் பார்த்தவன பிரமிப்பு நடந்தவன இயேசு சொல்றாரு, நீ இது வரைக்கும் நீ மீன் பிடித்து கொண்டு நீ உன்னை மனுஷர்களை பிடிக்கிறதாய் மாற்ற போகிற. உங்க வாழ்க்கையில ஒரு அடுத்த பதவிக்கு போறீங்க, அடுத்த உயர்வுக்கு போறீங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா. நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கலையா? நீங்க செய்கிற தொழில உங்களுக்கு பெரிய பதவி கிடைக்கலையா? ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பதவியை கொடுக்கிறாருங்க. ஹல்லேலூயா. மனுஷர்களை பிடிக்கிறவங்களை கர்த்தர் மாற்றுகிறார். லார்ட் ஜீசஸ், நன்றிப்பா, நன்றி ஆண்டவரே. இந்த தொலைக்காட்சி மூலமா செய்தியை கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்றதுக்காக நன்றிப்பா. ஹல்லேலூயா. லார்ட் ஜீசஸ், நன்றி, நன்றி ஆண்டவரே. கர்த்தர் இந்த தொலைக்காட்சி முன்பு அமர்ந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் பிரசன்னம் இறங்குறதுக்காக நன்றி, மகிமை இறங்குறதுக்காக நன்றி, ஆண்டவர் தொடர்றதுக்காக நன்றி, பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி, இயேசுவின் நாமத்தில் குறைவை நிறைவாக்குறதுக்காக நன்றிப்பா. குறைவெல்லாம் கர்த்தர் நிறைவாக்குறீங்க. ஆம் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் வார்த்தையின்படியே வலையப்படுகிறேன். நன்றிப்பா. இன்னைக்கு ஆண்டவரே, இந்த செய்தியை ஆண்டவரே முதல் பகுதி, 2ஆம் பகுதி, 3ஆம் பகுதி, 4ஆவது பகுதி வரைக்கும் தொடர்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாத ஜெபிக்கிறங்க. ஆண்டவரோட பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளை, கிருபைகளை காட்டல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்க. ஆண்டவர் ஆரம்பத்திலிருந்து இதுவரைக்கும் உடைய கிருபை கூடவே இருந்திருக்க நன்றி. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். இந்த செய்திகள் தொடர்ச்சி உங்களுக்கு அதிகமாக பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கேட்ட உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ச்சியாக இது 4 செய்தி, தொடர் செய்தி. இதை நீங்கள் கேட்கணும்னு சொன்னாக்கி நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கி முதல் பாகம், 2ஆவது பாகம், 3ஆவது பாகம், 4ஆவது பாகத்தை நீங்கள் பார்க்கலாம். யூடியூப்பில் போயிட்டு சாம்சன் காமராஜ் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இந்த செய்தி நீங்கள் பார்க்கலாம். பார்த்து தொடர்ந்து நீங்கள் பயனடைங்க. மற்றவர்களுக்கும் நீங்கள் அறிமுகப்படுத்துங்க. இது நிமித்தமாக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த ஊழியத்தை நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க. இந்த ஊழியத்தின் மூலமாக கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணி முதல் 8:30 மணி வரை இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதம் மற்றும் அற்புதங்களை கீழ்கண்ட எங்கள் முகவரிக்கு தெரியப்படுத்துங்கள். உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்கள் மின் அஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள். எங்கள் ஜெப குழுவினர் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை உங்களுக்காக ஜெபிப்பார்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி ரெவரண்ட் பி. சாம்சன் காமராஜ், பெதஸ்தா மிஷன் சபை, எண் 11, சர்ச் தெரு, கலெக்டர் பங்களா பின்புறம், காஞ்சிபுரம் 631502. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் தொலைபேசி எண்கள் 9565954983 மற்றும் 6374334482. எங்கள் மின்னஞ்சல் முகவரி bmtttvministries@gmail.com. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.